الحمد لله حمدا وافعا نعما الحمد لله حمدا كافيا كرما الحمد لله حمدا شافيا سقما الحمد لله من الإحسان موجود يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي إلى أحد فأنت نور الهدى في كل كائنة وأنت سر الندى يا خير معتمد لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله اللهم صل على سيدنا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وعلى آله وصحبه وسلم وتعالى في كلامه القديم والفرقان المجيد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلني من لدنك سلطانا نصيرا وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم انظر إلى من هو أسفل مني ولا أنظر إلى من هو فوقي أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا அங்கிங்கு நாதபடி எங்கும் நிறைந்த ஏக பரம்பொருள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமத்தை கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ, சாந்தி பெற வேண்டுமோ? அத்தகைய உயிர்க்குயிரான உயிரிலும் மேலான காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அருள்மிக்க ஆல் அஹ்லுல் பைத்துகள் குடும்பத்தார்கள் மீதிலும் அருமையான சஹாபாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், காமிலான மஷாயிஹ்மார்கள் யாவர்கள் மீதிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக என்னுடைய ஆன்மீக குருநாதரின் ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் என்னுடைய வார்த்தையை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். கலங்கரை விளக்காய் காயில்பதியின் கராமாத்தின் ஹசானா கண்மணி பேர் மஹமூத் மஜ்தூப் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய தர்பாரில் மன்பவுல் பரக்காத் சங்கத்தினர்களால் நடாத்தப்படும் உருஸ் முபாரக்கின் 323வது வருடத்தின் தொடர் சொற்பொழிவுடைய 7வது தினத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய அருமையான முத்தகீன்களே, பெரியோர்களே, ஆலிம் அவர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆங்காங்கு தங்களுடைய இல்லங்களிலிருந்து செவிமடித்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான தாய்மார்களே, வெளி ஊர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கையடக்க தொலைபேசியின் வாயிலாக அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் யாவர்கள் மீதிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் பேரருள் கருணையும் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜியாரத்தும் ஷஃபாஅத்தும் திரும்பவும் திரும்பவும் நம் யாவர்களுக்கும் வந்து சூழட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மகானின் பொருட்டால் மேன்மை தங்கிய எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான மீலாது விழாவின் பொருட்டால் நம்முடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தேங்கியிருக்கக்கூடிய எல்லா வகையான நாட்டங்களையும் தேட்டங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றுவானாக. அவனை நின்று வணங்கி சுஜூது செய்யக்கூடிய
பேரின்ப பாக்கியத்தை தந்தருள்வானாக. நம்மளிலே எத்தனையோ பேருக்கு நின்று வணங்க முடியாமல், சுஜு செய்ய முடியாமல், கால் வலியிலும் முட்டு வலியிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ணமான சுகத்தை தந்து மரணம் வரையிலும் அவனை சுஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையில் அந்நிலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் பாட்டையில் நடந்தால் அமைதியான சமூகம் ஏற்படும். அமைதியான சமூகம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தலைப்பாக எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் அமைதியான சமூகம், அதன் அடிப்படையில் சில வார்த்தைகளை பேசி இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். கணித்திற்குரியவர்களே, நம்முடைய உம்மத், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத் எவ்வளவு சால சிறந்தது தெரியுமா? இந்த உம்மத்தில் பிறப்பதற்காக, இந்த உம்மத்தில் ஆகுவதற்காக, உம்மத்தில் என்னை ஆக்கிவிடு என்று உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் கேட்டிருக்கிறது. குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறாங்க. மேராஜுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க கூட்டிகிட்டு போகலை. அல்லாஹ் அவர்களை வைத்து அழைத்து வர சொன்னான். அதன் வழியில் போகிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போகும் பொழுது சிதறத்துல் முன்தஹா வந்து விட்டது. அந்த சிதறத்துல் முன்தஹாவிலிருந்து எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் கருணை நபி, காருணிய நபி, யாருக்கும் கடன்படாதவர்கள், எனக்கு செய்த இவ்வளவு தூரம் இஸ்ரா மிஅராஜ் என்ற இவ்வளவு பயணத்திற்கு என்னோடு வந்தீர்களே, உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன வேணும்? அதில் எவ்வளோ பெரிய கருணை. கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன தெரியுமா? அதைத்தான் அந்த நம்ம யாசீதி யா ரசூலுல்லாஹ் அந்த பைத்தில் படிப்போம். அவங்க கேட்டது என்னன்னு சொன்னால், யா ரசூலுல்லாஹ், உங்கள் உம்மத்தில் என்னை ஒருவராக ஆக்கி வையுங்கள். அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் தௌராத்தை ஓதும் பொழுதெல்லாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்முல் ஆலம் வரும் பொழுது இந்த உம்மத்தில் என்னை எழுப்புவாயாக என்றெல்லாம் கேட்டார்கள். என்றால் நம்முடைய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக வந்ததற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன். செய்தனா ஷாம் ஷிஹாபுத்தீன் ஒலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்வான், 1000 வருடங்கள் ஒரு மனிதனுக்கு வயதை கொடுக்கப்பட்டு, 1000 வயதுகள் கொடுக்கப்பட்டு, அந்த 1000 வருடங்களும் தலை கீழாகவும் கால் மேலாகும் என்று ஷுக்குர் செய்தாலும் இதற்கு ஈடாக முடியாது, நிகராக முடியாது என்பதை நமக்கு வலிமார்கள் சொல்லித் தருவார்கள். அப்படிப்பட்ட உம்மத்தில் நம்மை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த உம்மத்திற்கு எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக அமைதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துமினூன பில்லாஹி வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரல் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வ அக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன். அல்லாஹ் சொல்லுவான், முஃமின்கள், நாம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்தாக வந்ததற்கான பாக்கியத்தை அல்லாஹ் சொல்வான். குன்தும், நம்மை பார்த்து சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனில், இந்த உம்மத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஆயத். அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தணும். நம்மை அழைத்து சொல்லுகிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அல்லாஹ் பெருமிதம் படுத்தி சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்றெல்லாம் அல்லாஹ் பெருமையாக சொல்லுவான். இதில் குன்தும், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கைர உம்மத், உம்மத்துகளில் சிறந்தவர்கள். உஹ்ரிஜத் லின்னாஸ், படைப்புகள், மனித படைப்புகளில் எத்தனை படைப்புகள் வந்ததோ, எத்தனை மதம் வந்ததோ, எத்தனை மார்க்கம் வந்ததோ, எல்லாவற்றிலும் விட
நீங்கள் சிறந்த உம்மத் என்று சொல்லிவிட்டு, ஏன் சிறந்த உம்மத் தெரியுமா? தஅ்முரூன பில் மஅரூஃப், நீங்கள் நல்லதை ஏவக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். தன்ஹவுன அனில் முன்கர், கெடுதியானவற்றை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். இதுதான் அமைதியான சமூகம். இந்த சமூகத்திற்கு வருவதற்குத்தான் இன்று பல அறிஞர்கள், மாற்று மத அறிஞர்கள் எல்லாம், மேலை நாட்டுக்காரர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு சாறை சாறையாக வருவதற்கு காரணம் இந்த அமைதியான அந்த சமூகமாக இருப்பதற்காகத்தான். அப்போ நல்லதை ஏகக்கூடியவர்கள், கெட்டதை தடுக்கக்கூடியவர்கள், இதனாலே நீங்கள் சிறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், தஅ்முரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி வ துஅ்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொள்வீர்கள். அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டவர்கள். அங்கங்கே ஆடுறதில்லை. அல்லாஹ் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறானோ, எவைகளெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ, எதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொன்னானோ, அது விஷயத்தில் ரொம்பவும் நீங்கள் வலுவாக இருப்பார்கள் மூமீன்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வலவ் ஆமன அஹ்லுல் கிதாபி லிகுல்லி கைரன் லஹும் மின்ஹுமுல் முஃமினூன வ அக்ஸருஹுமுல் ஃபாஸிகூன். இந்த முஃமின்களில், குர்ஆன் கொடுக்கப்பட்டவர்களில், வேதம் கொடுக்கப்பட்டவங்களில், மூமின்களில் நன்மை, அதாவது பிரயோஜனப்பட்டவர்கள், பயன்பெற்றவர்கள் இருக்கிறார்கள் அதிகமாக. அதிலும் அக்ஸருஹும் ஃபாஸிகூன், ஃபாஸிக்கின்களும் இருக்கிறாங்க, நசீபு கட்டவங்க. அதைத்தான் 72 கூட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து சொன்னாங்க. இந்த ஆயத்தை வச்சு தான் இதற்கு தஃப்சீராகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதெல்லாம் விரித்து பேச தேவையில்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கதைகள் தான். அப்போ அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் ஃபாஸிகீன்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிபாட்டில், அந்த அவர்கள் வார்த்தெடுத்த வழிமுறையில், சஹாபாக்களை வார்த்தெடுத்த வழிமுறையில் யாரெல்லாம் அடிநடக்கிறார்களோ, அந்த பாதையை ஒட்டி நடக்கிறார்களோ, அவர்களெல்லாம் ஹைர உம்மத் என்பதை அல்லாஹ் பெருமையாக நமக்கு முத்திரை விட்டு செல்லக்கூடிய ஆயத். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கியருள்வானா. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மதத்திற்கும் எந்த சமூகத்திற்கும் இல்லாத ஒரு மகா பெரிய மாற்றம் நம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. ஏன் தெரியுமா? நம்முடைய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்திற்கு முன்மாதிரியான வாழ்க்கை தான் அதற்கு காரணம். இந்த உம்மத்து சாலிச்சிறந்த உம்மத்தாக, சமாதானமுள்ள உம்மத்தாக, அமைதி பெற்ற உம்மத்தாக ஆகுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்தில் முன்மாதிரி. தனி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, எதுவாக இருந்தாலும் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு மனிதன் பிறந்து அவன் மரணித்து சொர்க்கம் செல்லும் வரையிலும் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்கிறது. அதைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா. சூரத்து ஆல இம்ரானில் சொல்லி காட்டுவான், உங்களுக்கு உங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் அமைதி பெற வேண்டும், சாந்தம் பெற வேண்டும், அவன் வாழ்க்கையில் மேலிடத்தை அடைய வேண்டும் என்றால் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியை, அவருடைய வாழ்க்கை சுன்னத்தை, சுன்னாக்களை வழிநடந்து நடப்பவர்கள் சமாதான கூட்டத்தில், சமூகத்தில் சேர்ந்தவர்களாக ஆக முடியும் என்பதை நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் நமக்கு இஸ்லாம்ல என்ன? சாந்தி, சமாதானம். முஸ்லீம்கள் சாந்தியானவர்கள், சமாதானம் அவர்கள். இன்னைக்கு தவறுதலாக காட்புணர்ச்சியில், இஸ்லாத்துடைய வளர்ச்சியினுடைய காட்புணர்ச்சியில் சிலர்கள் சில துவேஷத்தை ஏற்படுத்தினாலும் கூட அவர்களால் ஜெயித்து கொள்ள முடியாது, அவர்களால் அதை முறியடிக்க முடியாது. இருந்தாலும் அவர்கள் எதையோ சொல்ல வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்களை இன்னல்படுத்தணும்,
அவர்களை நோவினப்படுத்தணும் என்றும் சொல்வதற்காக கூட அவர்கள் முஸ்லீம்கள் சொல்லித்தான் சொல்லணும். முஸ்லீம்கள் என்ன சமாதானம் அவர்கள் தான் அவர் சொல்லக்கூடிய கெட்ட பேரை சொல்லணும். எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழக்கூடியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா பேர் முஹம்மத் புகழப்பட்டவர்கள், அஹ்மத் புகழுக்குரியவர்கள். ஆனால் அவர்களை இன்னித்து சொல்லக்கூடிய அந்த பேனசிக்காரர்கள் எதைத்தான் சொல்லணும்? அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறான். எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவர்களுடைய உம்மத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எதிரிகள் சொல்வதாக இருந்தாலும் கூட, காற்புணர்ச்சிக்காரர்கள் சொல்வதாக இருந்தாலும் கூட எதை சொல்ல வேண்டும்? சமாதானமவர்கள், அமைதியானவர்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் அவருடைய காற்புணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும். அப்படி அல்லாஹ் இந்த உம்மத்தை அமைதியான சமூகமான உம்மத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வாழ்க்கை முறை ஒவ்வொன்றையும் பார்க்குறோம். திருமதி ஷரீஃபில் பார்த்தீங்கன்னா, ஷமாயில் திருமதியில் பார்த்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு ஒரு கிதாபு, அதில் பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து விஷயங்களும் பதியப்பட்டு எல்லாம் அவங்க எப்படி நடை, அவங்களுடைய நடை, அவங்களுடைய உடை, அவருடைய பாவினை, அவர்கள் சிரித்தது, அவர்கள் பேசியது, எல்லா அணுகுமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனித்த வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, பொதுநல வாழ்க்கை எதுவும் விடுபடாத ஒன்றுமில்லை. எல்லா அம்சங்களும் பதியப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் சாந்தியையும் சமாதானத்தையும் அமைதியும் நிலைநிறுத்தும் சமூகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை வார்த்தெடுத்திருக்கிறார். சஹாபாக்களை வார்த்தெடுத்திருக்கிறான். ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரில் சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் கேட்காத ஒன்றுமில்லை. உடல்நிலையில் குறைவா அங்கே தான் வருவாங்க. பொருளாதாரத்தில் நெருக்கடியா அந்த தர்பாருக்கு தான் வருவாங்க. கணவன் மனைவிக்குடைய அந்த விவகாரமா அங்கே தான் வருவாங்க. அரசியலா ஆன்மீகமா எதுவாக இருந்தாலும் எந்த ஒன்றும் சொல்லப்படாத செயல்படாத இல்லை என்பதற்கான சாந்தி மார்க்கமாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான அந்த நம்முடைய சமூகம் இருக்குது என்பதை நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்கள். அதில் அமைதியே இல்லாத அரபக நாடு, அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவாங்கல்ல, ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்லுவாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முபாரக்கான அந்த மீலாது கிபி 570. அதுவரையிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலையும் 500 சொச்ச காலங்கள் எந்த நபிமார்களும் அனுப்பப்படாத ஒரு காலம். 1,24,000 நபிமார் வந்தாங்கல்ல, ஒவ்வொன்றுக்கும் மார்க்கங்களும் சுகுப்புகளும் வேதங்களும் கொடுக்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு வந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திற்கு பிறகு, அவர்களுடைய உயர்வுக்கு பிறகு காலம் இல்லை, அவர்கள் ஹயாத்து நபியாக இருக்கிறார்கள். அவர்களை உயர்த்திருக்கிறான் வானத்தளவில். அவர்களுடைய காலத்திற்கு பிறகு 500 சொச்ச காலங்கள் என்ன செஞ்சாங்க? எந்த ஒரு நசிகத்து உபதேசங்கள் இல்லாமல் இருந்துச்சு. எப்படி ஆயிட்டுதுன்னு சொன்னால், பனு இஸ்ரவேல் காலம் மாதிரி எல்லாம், அதாவது நினைத்தபடி வாழ்பவர்களாக ஆகிவிட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அரபியர்கள் இடத்துல ஐயாமுல் ஜாஹிலியான்னு சொல்கிறாங்க. ஐயாமுல் ஜாஹிலியான்னா பெருங்கொண்ட படித்தவர்கள், கவிதை தெரிந்தவர்கள், யுத்தம் புரிய தெரிந்தவர்கள், நாகரிகம் தெரிந்தவர்கள். ஆனால் மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்தில், நபிமாருடைய விஷயத்தில், வேதத்துடைய விஷயத்தில் எல்லாவற்றிலும் அவர்கள் புறக்கணித்து வாழ்ந்ததினால் அவர்கள் ஒரு மோசமான சூழலில் இருந்தார்கள். எப்படி வெறின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள கொலம் கோத்திரம் இருக்கும். ஹவுஸ் அஸ்ரஜி அப்படின்னு, ஹஸ்ரஜிங்கிற குலம் கோத்திரம். இந்த குலங்கோத்திர பிரிவினைகள் பல ஆயிரக்கள், அதாவது பல நூற்றுக்கணக்கான காலங்களில் செய்வாங்க. அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே வரும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க சபதம் எடுப்பாங்க, ஒருவரை நான் பழி வாங்க வேண்டும் என்றால் இந்நாள் அவர் இறக்குற நேரத்தில் மகன்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, நான் இறக்க போகிறேன்,
இன்னால் தான் நமக்கு விரோதி, நாம் இவரோடு தான் யுத்தம் செஞ்சிட்ருக்குறோம், இவரை விட்டுறக்கூடாது. எந்த அளவுக்குன்னா எனக்கு அவர் கிடைத்திருந்தால் அவருடைய மூளையில் உள்ள அந்த ஓட்டை கழட்டி அதில் நான் சாராயம் குடிப்பேன். எந்த அளவுக்கு அவங்க பெருமையாகவும் அதை மெச்சுதலாகவும் பேசக்கூடிய காலமாக இருந்தது. எந்த விதமான ஒழுக்கம் நிகழ்வு இல்லாமல் இருந்துச்சு. பெண் பிள்ளையை கண்டால் கொலை செய்யக்கூடிய காலமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமூகத்தில் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உதவி செய்தான். எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த சமூகத்தில் உதயமாக்கினான். அரபிகளோடு அரபிகளுடைய அரபு தேசத்தில் எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதயம் செய்து அந்த மக்களை வார்த்தெடுத்த விதம், அவர்களை பண்படுத்திய விதம் எந்த அளவுக்கு என்றால், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ்வையும் பொருந்தி கொண்டான், அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற வாழ்த்து சொல்ற அளவுக்கு பக்குவப்படுத்தி எடுத்தார்கள் என்றால், இந்த சமூகத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வார்த்தெடுத்திருக்கிறார்கள், சஹாபாக்களை எப்படி பண்படுத்தியிருக்கிறார்கள், சஹாபாக்களில் வழியில் வந்த நம்மை எப்படி பண்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு சான்றோர்கள் சொல்லி காட்டுவார். சமீபத்தில், அதாவது ஒரு 1980 இந்த மாதிரி காலத்தில் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கையில் வந்த ஒரு செய்தி, எப்படின்னு சொன்னால், அதாவது மேற்கத்தியவர்கள் வெள்ளைக்காரன் சொல்கிறோம்ல, அவங்க பிரிட்டிஷ் உள்ளவங்கெல்லாம் அந்த படித்தவங்க அறிவாளிகள், அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், உலகம் முழுவதும் ஒரு நிதானம் இல்லாத சூழலாக இருக்குது. உலகம் முழுவதும் ஒரு அமைதி இல்லை, ஒரு நிதானம் இல்லை, யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உலக அளவில் எல்லோருக்கும் என்ன செய்யுது, இன்னைக்கு வரையிலும் இருக்க உலக அளவில் இன்னைக்கு வரையிலும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னு சொன்னால், எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த நாம் மேலும் ஓதிய குர்ஆன் ஆயத்தினுடைய அடிப்படையில் வாழாதது தான் காரணம். நம்ம அந்த அடிப்படையில் இல்லாதது தான் இன்றைக்கி உள்ள காரணம். அப்போ அந்த உளவியல் அமைப்பில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் பெரிய யூனிவர்சிட்டியில் அவங்க ஆய்வாளர்களை வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு படைகளை அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் 200 சொச்ச நாடுகளுக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கும் குழுக்கள் 2 பேர் 3 பேர் சர்ச் பண்ண, ஆய்வு பண்ண. நமக்குத்தான் அமைதி நிலை இல்லையா, அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாட்டுக்குத்தான் அமைதியான சூழல் இல்லையா, அல்லது உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண செஞ்சாங்க. பெரிய பெரிய அறிஞர்களை, நல்ல படித்தவர்களை அனுப்பி ஒவ்வொரு நாடும் போகிறாங்க. அரபகம் போனாங்க, அமீரகம் போனாங்க, அப்படியே எங்கே செய்னாங்க, சிரியா, ஜோர்டான், எல்லா நாடுகளுக்கும் போனாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க, பாகிஸ்தானுக்கு வந்தாங்க. எல்லா நாடுகள்லையும் போய் ஒவ்வொரு ஆட்களும் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அமெரிக்கா இது, அதாவது அரபகத்தில் இப்படி இருக்குது, அமீரகத்தில் இப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை அங்கே அமெரிக்காவுடைய அந்த ஆய்வகத்திற்கு கொடுக்குறாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு சொன்னால், எல்லா நாடும் பெரும்பான்மையான நாடுகளில் இதான் நிலைமை. அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை, பொருளாதாரத்தில் நெருக்கடி, வாழ்வில் நிம்மதி இல்லை, நிம்மதியை தேடுகிறார்கள், அமைதியை தேடுகிறார்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதிகமாக வந்துச்சு. சார் இப்படி இருக்குது. இப்போ அடுத்த ஒரு நடவடிக்கை எடுப்போம். இதில் 100%ல் இப்போ யாருக்காவது எந்த ஒரு சமூகத்தை தேடி போங்க, இந்துக்கள், முஸ்லீம்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த ஒவ்வொரு சமூகத்தை தேடி போய் அந்த சமூகத்தவர்களுடைய நிலைப்பாடு எப்படின்னு பார்த்துவாங்க. அதற்கு அந்த குழுக்கள் அனுப்பி வச்சாங்க. அவங்களும் ஆய்வு பண்ணினா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தெரியுமா, உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் இன்றைக்கு ரெக்கார்டு, அது இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏங்கிறது நமக்கும் தெரியும். யாருடைய அடிமைகளாக, யாருடைய, அதாவது அவங்களுடைய ஆசபாசத்துக்கு அடங்கியவர்களாக இருக்கிறார்களோ அவ்வளவு நாடுகளும், அதை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லிவிட்டு எல்லா நாடுகளும் சொன்னாங்க, பெரும்பாலான இது அப்படித்தான் இருக்குது, அமைதி சூழலில் எல்லா மதத்தவர்களுடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்குது. இந்தியாவிலேருந்து வந்தவங்க, ஆசியன் கண்ட்ரியிலேருந்து வந்தவங்க மட்டும், இது உண்மையான செய்தியை சொல்கிறவங்கள்ட்ட, இந்த ஆசியா
கண்டத்திலேருந்து வந்தவங்க அவங்க எழுதுகிறாங்க, இங்கே ஒரு சமுதாயம் இருக்குது, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இது போன்ற இந்த பகுதிகளில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் நமக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பிக்கிறாங்க. சஹாபாக்களை, அவுலியாக்களை, நாதாக்கள் நடத்தி நம்ம ஊருக்கெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா நம்ம எவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். அமைதியான சூழலையும் ஒவ்வொரு இதுகளையும் எவ்வளோ நிம்மதியாக வச்சுட்டு போயிருக்கிறாங்க. நம்ம அது சரியாக எடுத்து செஞ்சுட்டா நம்முடைய சந்ததிகள்கிட்ட நல்ல நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துட்டு போகலாம். ஏன் நம்ம பெற்றோர்கள் நம்ம தந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய அப்பா அவங்க அமைதியான சாந்தமான அந்த சூழலை தந்துட்டு தான் போயிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த வழியில் ஒற்றுமையோடு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன வழிபாடில் செய்யுவோமானால் அந்த வழி இருக்கும். அப்போ சொல்கிறாங்க, இந்த மாடுகளை போனோம், இவங்கள்ட்ட கொஞ்சம் அமைதி இருக்குது, துமானியத்திற்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, பல அலுவல்கள் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்போ என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த நாடுகளில் போய் பாருங்கள், அவங்கள்ட்ட போய் இருந்து பாருங்கள், அவங்கள் அதாவது இம்பார்ட்டனாக ஹுசூசியத்தாக அவர்கள் என்ன செய்கிறாங்க. இப்படி அமைதியான சமூகம் இருக்கிறது என்றால் அவர்கள்ட்ட என்ன விசேஷமான தன்மை இருக்கிறது. இது உண்மையான செய்தியை சொல்கிறோம். அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார்கள், இந்த மக்களிடத்தில், ஆசிய கண்டத்தில் உள்ள இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை இது போன்ற மக்களிடத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கிறது, அவருடைய அலுவல்களுக்கெல்லாம் பிறகு அவர்களுடைய அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், நினைவு கூறிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய நினைப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முஹப்பத் வைத்து அவருடைய வழிமுறையில் நடக்கிறார்கள். இதுதான் இதற்கு காரணம் என்பதை அவர்கள் டிக்ளேர் பண்ணி எழுதினார். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், கல்பில் அமைதி, கல்பில் சாந்தம், கல்பில் நிம்மதி வேண்டுமா? திக்ருடைய மஹல்லாக்கள் இருக்க வேண்டும், திக்ருடைய ஹால் இருக்க வேண்டும், திக்ருடைய நினைப்பு இருக்க வேண்டும். திக்ரை அதான் குறிப்பாக சுன்னத் ஜமாத்தில், நம்முடைய சுன்னத் ஜமாத்துடைய மக்கள் வாழும் அந்த பகுதிகளில் உலமாக்கள், ஆபாக்கள், அவுலியாக்கள் அழகான வழிமுறை செஞ்சு தந்திருக்கலாம். வாழ்க்கையில் பொருளாதாரம், கணவன் மனை வாழ்க்கை, பிள்ளைகள் பெற வாழ்க்கை, எல்லாவற்றிலும் திக்ருகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நம்ம இதுக்கு இந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறோம் சொன்னால் முக்கியமான காரணம் மதுகுகளை ஏற்படுத்தியிருக்கிறான். நபிமார்களுடைய சிறப்புகள், சீராக்கள், அதே போன்று திக்ருகள், அல்லாஹ்வை திக்ர் செய்கிறது, நபிமார்களை அவுலியாக்கள் நினைவு கூறுறது, அதே போன்று ஜியாரத்துகளுக்கு போகிறது. ஜியாரத்து போகிறது இருக்க நம்ம கட்டாயமாக சொல்ல வேண்டிய இது. ஏன்னா நம்ம ஊரில் இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகிற வேதனை. நான் பல தடவை சொன்ன செய்தி, உங்களுக்கு உள்ளத்தில் மனசங்கடங்கள், நம்ம அந்த அப்பாட்ட இந்த தர்பாருக்கு வந்துட்டு போகிறவங்க நம்ம மஹல்லாலவங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த பள்ளியில் கடமையாற்றுறதுனால நமக்கு கிடைச்ச பாக்கியம். இவங்களுடைய மேன்மையும் மகத்துவமும் கராமாத்தும் இன்னும் ஒருவர் சொல்லுவாங்க, இன்னும் இருக்கிறாங்க நம்ம மஹல்லால் தொலை வரக்கூடியவங்க. ஆலிஷா, எனக்கு சஞ்சலங்கள் ஏற்பட்டால் உள்ளத்துலேயோ உடல்லையோ வந்துட்டா நேராக போய் அங்கே உட்காந்துருவேன், அப்பாவோட பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அது ஒரு இது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அந்த ஆளுக்கு இன்ஷா அல்லாஹ் காட்டேன். ஏன்னா நான் இது பெருமைனா அம்மா பின் நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தீஸ், கிடைத்த நிஅமத்தை சொல்லி காட்டுவது. நமக்கு அமைதி, சாந்தம், மன நிம்மதி, மனசில் ஒரு அந்த இன்னல்கள் அழியணும்னு சொன்னால் ஜியாரத்துக்கு போங்க, ஜியாரங்களில் இருந்து பாருங்க. ஜியாரங்கள் அவுலியாக்கள்கிட்ட போய் இருந்து அவங்கள்ட்ட இருந்த துமானியத்தை ஏற்படும். கல்பில் என்ன செய்யும்? அது ஒரு ஸ்கேன் மிஷின் மாதிரி, அதாவது லேசர் மிஷின் அப்படி தான் சொல்லணும். உள்ளே இருக்கிற பழசெல்லாம் வெளியில் எடுத்துட்டு நல்லதை கொண்டு உள்ளே வைப்பாங்க. இப்படி சொல்லுவோமே, நமக்கு ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது, ஒரு பெரிய சிக்கல் இருக்கும்,
எங்கிட்ட நம்ம பள்ளியில் ஒரு ஆள் சொன்னாங்க, நம்மளோட செய்த அபூபக்கர் சின்ன முத்துவாப்பா ஒளியில்லா ரலியல்லாஹு தஆலா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துகளின் அமைதியான சமூகம் பேசுகிறதுல வேலை இல்லை, நம்ம நடைமுறை கொண்டு வரணுங்கிறதுக்காக செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நடைமுறை கொண்டு வரணும். அபூபக்கர் சித்திக் ஒளியில்லா சின்ன முத்துவாப்பா ஒளியில்லாட்ட நான் பல தடவை பிரயோஜனப்பட்டிருக்கிறேன். ஆலிப்ஸா, நான் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி காமிச்சு இப்படி இருக்குதே அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு தடவையும் என்ன செஞ்சுருக்கிறேன், அங்கே போய் பலன் அடைஞ்சிருக்கிறேன். ஒரு கட்டத்தில் ரொம்ப இக்கட்டான சூழல், ரொம்ப நெருக்கடி. நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், அப்பாவோட தர்பாரில் போய் உட்கார்ந்து எனக்கு இப்படி இருக்குது, நீங்கள் தான் செஞ்சு தரணும் அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சேன், அப்படி சொல்லி அழுது எல்லாம் நடைமுறையாக பேசுகிற மாதிரி பேசினேன். நான் வீட்டுக்கு போனேன், நம்புறியலோ இல்லையா அலிசா, நான் வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா தட்டி திறந்து, பாப்பா ரொம்ப கவலையாக வந்திருக்க மாதிரி இருக்குதே, என்ன கவலையோ, அப்பாட்ட ஜியாரத்துக்கு போனியோ அப்படின்னு கேட்டாங்க. காலையில் எழுமுனதோட நான் எதை எதிர்பார்த்தனோ அதை விட அதிகமான பொருளாதாரத்தை தந்தாங்க. இது ஹக்கு, உண்மை. நான் நம்ம மஹல்லால தொழக்கூடிய நம்முடைய பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் தான். இப்படி ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், அதோடு ஒட்டி பேசுனா தான் நமக்கு என்ன செய்யும், அதோட இஷ்டு வரும். அப்பாட்ட நிறைய காரியங்கள், நிறைய கோரிக்கைகள். சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால், ஒரு 10 நாளைக்கு முன்னால் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. ஒரு ஆள் வந்தாங்க, எல்லாத்தையும் உள்ள உச்சாச்சி வீட்டில் சாமான்கள்லாம் வருவாங்க, கொண்டு வருவாங்கல்ல, அவனுடைய முக்கியமான ஆவணங்களை வெளியில் விட்டு போயிட்டான். போய் காலையில் பார்த்து தெரியுது, முக்கியமான ஃபோனை காணோம், மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் காணோம். இல்லை பதறி இது பண்ணதோட நம்ம இந்த ஹசன் காக்கா தபலல்லாஹு உம்ரஹு அவள் எங்கிட்ட சொன்ன செய்தி எல்லாம் பதட்டத்தில் இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல. நான் உடனே அப்பாட்ட போனேன். அவங்க சொல்லி காட்டின செய்தி, ஏன் துமானியத்து வர இல்லை, நமக்கு வரையிலன்னு சொன்னால் நாம் அணுகல. நமக்கு சாந்தமும் நமக்கு வெற்றியும் நமக்கு மேன்மையும் வரணும் என்று நாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர அதன் வழியில் நாம் நடக்கவில்லை. அவ சொன்னாங்க, காலையில் போய் ஏதோ நைட்டு போய் அப்பாட்ட போய் சொன்னேன், இப்படி தான் இருக்குது, முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா பணங்காசாக இருந்தாலும் போயிட்டு போகுது, இது எப்படியாவது தந்துருன்னு கேட்டேன். ராத்திரி கேட்டேன், அவங்க வந்தது அசரில், நைட்டு தூங்குறாங்க, அங்கே சாமான் கழுவு பூச்சுது. இவங்க நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் போய் சொல்லிட்டு போனாங்க. மறுநாள் காலையில் அப்பா அவருடைய கராமாத்தை காமித்து, சாந்தமாக இருங்க, அமைதியாக இருங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒரு நிகழ்வை காட்டி, இதில் பாருங்கள், கேமராவில் வீடியோ கேமராவில் பாருங்கள் இருக்கும் என்று சொன்னார்கள். பார்த்தார்கள், இருந்தது, வந்தது. அப்போ அமைதி இல்லாமல் தத்தளிக்கும் தடுமாறும் அந்த சூழலில் இருக்கும் பொழுது ஜியாரத்து வரக்கூடியவர்களுக்கு துமானியத்து இருக்குது என்பதை நமக்கு இது போன்ற சான்றுகள். அதைத்தான் அவங்க சொன்னாங்க. மேற்கத்திய நாட்டில் எடுத்த முடிவு, ஆசியக்கன்றில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இன்றைக்கி நம்மளை தீவிரவாதத்துக்கு தூண்டுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னு கேட்டால் அமைதியான சமூகம், நிம்மதியான சமூகம், இவர்களுக்குள்ளால் நாம் நம்முடைய ஆட்சியையும் நம்முடைய அதிகாரத்தையும் செலுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும். அதை விரிவுபடுத்துறதுக்கு அவசியம் இல்லை, டைமும் இல்லை. அப்போ மேற்கத்தியவர்கள் கூட சொல்கிறாங்க. அப்போ சுன்னத்துல் ஜமாத்துடைய அடிப்படையில் இது போன்ற காரியங்களை கொண்டு, சலவாத்து ஷெரீஃபை அதிகமாக ஓதுவதை கொண்டு, திக்ர்கள் செய்வதை கொண்டு, அதே மாதிரி மதுகளை செய்வதை கொண்டு நமக்கு நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய ஒலிமார்கள் இன்று வரையிலும் சமாதானத்தையும் அமைதியான சூழலையும் பெற்று தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதாவது இந்த காரியங்கள் கொண்டு தான் சலவாத்து, திக்ர்கள், நபிமார்களை நினைவு கூறுவது, இதுகளை கொண்டு தான் நமக்கு மேன்மை இருக்குது என்பதை முஜர்ரப் என்று சொல்லக்கூடிய அனுபவித்த வழிமார்கள் சொல்லித் தருவார்கள். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளோ பெரிய மகான் தெரியுமா?
ரொம்ப பெரிய விலாயத்தானவங்க, குத்துபானவங்க. சையது தாயிஃபா, அவங்களுக்கு பட்டமே என்னது? சையது தாயிஃபா. அவ்வளோ பெரிய மகத்துவம் மிக்கவங்க. சொல்லுவாங்க, திக்ருல் அம்பியாயி இபாதத்துன் ஓ திக்ருல் அவுலியாயி கஃபாரத்துன். அப்போ சாந்தமும் அமைதியும் நிம்மதியும் எங்கே இருக்குது? மனிதனுடைய உள்ளத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றால், திக்ருல் அம்பியாயி இபாதா, நபிமார்களை ரசூல்மார்களை எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுகை ஓதுவது என்பது இபாதத். தொழுகை எப்படி இபாதத், நோன்பு எப்படி இபாதத், ஜக்காத் எப்படி இபாதத், குர்ஆன் ஓதுவது எப்படி இபாதத், அதுபோன்று எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஓதுவது ஒரு பெரிய இபாதத். சொல்வது யார்? சையது தாயிஃபா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, வழிமார்கள் இன்றைக்கி நம்மெல்லாம் கூடியிருந்தது வழிமார்களை கொண்டாடுறோம். சும்மாவா நம்ம ஆபாக்கள் ஏற்படுத்தினாங்க? செலவழித்து லைட்டை போட்டு உருஸ் முபாரக்குன்னு வச்சு பல ஆயிரங்களை செலவழித்து இந்த உபதேசங்களாக வச்சாங்க. எதுக்கு? அவங்கள் முஜர்ரப் அனுபவித்த ஒன்றை, அதாவது சொல்லுவாங்களே, தான் உண்டதை பிறருக்கு என்ன செய்கிறாங்க? கொடுக்கிறது, லத்தத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ திக்ருல் அவுலியாயி கஃபாரா, அவுலியாக்கள மஜ்லிஸ்களுக்கு வர்றது, மௌலிது ஷரீஃப்க்கு வர்றது, ஹத்முல் குர்ஆன் மஜ்லிஸ்க்கு வர்றது, இதெல்லாம் வெட்கப்படுற காலம் இல்லை. வெட்கப்பட்டவங்களுடைய நிலைமையும் மோசம். இதில் ஒன்றும் வெட்கப்படுறதுக்கு இல்லை. ஓத தெரியலேன்னு வெட்கப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆபாக்கள் சொல்லுவாங்க, காது தாழ்த்தி கேட்பதற்கு சுபஹான மூலம் கூட அந்த அடி வருது. அந்த ஹுப்புன் நபி வருதா இல்லையா? அதில் வரும். அதை சொல்கிறாங்க, ஓதியவர்களுக்கு, அதில் பங்கெடுத்தவர்களுக்கு, காதால் கேட்பவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய உதவி இருக்கிறது என்றால், திக்ருல் இபாதா திக்ருல் அவுலியாயி கஃபாரா. நமக்கு பாவங்கள் பிழைகள் பொறுக்கப்படுவதற்கு காரணம் வழிமார்களை அண்மிக்க வேண்டும், வழிமார்களோடு நாம் அண்மித்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி தருவார்கள். கணித்திற்குரியவர்களே, உடலும் உள்ளத்தாலும் மன அமைதியையும் நிவாரணம் வேண்டுமா? நமக்கு உடலில் ஆரோக்கியம் வேணும், உள்ளத்தில் ஆரோக்கியம் வேணும். எல்லோரும் எல்லாவற்றையும் சுமந்திருக்கிறோம். வைஸ்வரம்லாம் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் இல்லை, பணக்காரர்கள் ஏழைகள் இல்லை, படித்தவர்கள் படிக்காதவர்கள் இல்லை, எல்லோருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு. இன்றைய காலத்தில் இல்லைன்னு யார் சொல்ல முடியாது. துமானியத்தை இழந்திருக்கிறோம், அமைதியை இழந்திருக்கிறோம். அதற்கு உங்களுடைய உடலாலும் ஒரு உள்ளத்தாலும் ஒரு சூழலிலும் நீங்கள் அமைதியையும் சாந்தத்தையும் பெற வேண்டுமா? அதற்கு அழகான வழிமுறையை சொல்லித்தர்றான். இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதாவது ஹுலியத்துல் அவுலியாயி லி அபின் நஈம்ங்கிற கிதாபில் இமாம் இப்ராஹிமுல் ஹவாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லித்தர்றான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அமைதி, சாந்தம், உடலில் ஆரோக்கியம், உள்ளத்தில் ஆரோக்கியம் வேண்டுமா? ரொம்ப சிம்பிளான வேலை. 5 விஷயத்தை சொல்லித்தர்றான். 5 விஷயத்தை செய்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யலாம்? காலம் முழுவதும், ஹயாத்து முழுவதும் அல்லாஹ் நல்ல சௌபாக்கியத்தையும் மறுமையிலும் நல்ல பாக்கியத்தையும் தருவான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. அதாவது சையதுனா இப்ராஹிம் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, கால தவாஉல் கல்பி ஹம்சத்து அஷ்யா. ஒரு மனிதனுடைய கல்புல உள்ள நோய், ஒரு கல்புடைய நோய் நீங்கணுமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கணுமா? அவனுடைய உள்ளம் சாந்தி பெற வேண்டுமா? அமைதி பெற வேண்டுமா? 5 விஷயங்கள் இருக்குது, செய்யுங்கிறான். அதில் முதலாவது சொல்கிறாங்க, கிராஅத்துல் குர்ஆனி பித்ததப்புரி. 1வது கிராஅத்துல் குர்ஆனி பித்ததப்புரி. 2வது சொல்கிறாங்க ஹலாஉல் பதன். 3வது சொல்லுவாங்க ஒ கியாமுல் லைல். 4வது சொல்லுவாங்க ஒ ததர்ரஉ இன்த ஸஹர். 5வது சொல்லுவாங்க, இதுதான் முக்கியமான ஒன்று, மஜாலிசத்து ஸாலிஹீன். என்ன சொல்கிறாங்க? உங்கள் உள்ளத்தில் சங்கடம் இருக்கா, கவலை இருக்கா, செய்து பாருங்கள். இந்த 5ம் கடினமான ஒன்றுமல்ல. வாழ்க்கையில் காலையில் எழும்புகிறோம், ராவு தூங்குகிறோம், நாம் என்ன சாதித்தோம்? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, செய்தனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நைட்டு, அவங்க எவ்வளோ பெரிய ஜனாதிபதி,
விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய மகாண்டமான பல லட்ச மைல் தூரங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த ஜனாதிபதி உமரே கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னால் உலகம் பயப்படும். உலகம் வாழ்ந்த காலத்தில் பயந்தது மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் நம்முடைய காலத்தில் எழுதி வைத்திருக்கு சென்றிருக்கிறாங்க. நம்முடைய சுதந்திரம் 47 கிடைச்சில்ல, சுதந்திரம் 47 கிடைக்கும் பொழுது காந்தியடிகள் சொன்னாராம். சொன்ன வார்த்தையை சொல்லணும், யார் சொல்கிறான்னு பாருங்க. நாம் சுதந்திரம் வெள்ளக்காரிடத்திலிருந்து வாங்கிட்டோம், அவங்க படுத்துட்ட பாட விட்டு நாம் தூய்மையாகி வெளியில் வந்துட்டோம். நாம் இப்போ சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பி வந்து விட்டோம். ஆனால் நான் சொல்வது என்ன தெரியுமா, இந்த நாடு, இந்திய திருநாடு சுமூகமாக சாந்தியாக சமாதானமாக ஆக வேண்டுமென்றால் இந்த நாட்டிற்கு தகுதியான ஆட்சியாளர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போன்ற ஒரு ஆட்சியாளர்களுக்கு வந்தால்தான் இது சுமூகமான நிம்மதியான நாடாக அமையும் என்று சொன்னார்கள். அது அமையாதனால தான் இன்னைக்கு எல்லாமே தலைகீழ பிறகு, அது அமையாதனால தான் இன்னைக்கு எல்லாம் தலைகீழ பிறகு. அப்படிப்பட்ட உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா இரவில் படுக்கும் பொழுது எவ்வளோ அலுவல் இருக்குங்கிறிய. நமக்கு அல்லாஹ் செஞ்ச நியமத்து கையில் ஒரு ஃபோனை தந்துட்டான். கையில் ஃபோனை தந்து எல்லாம் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் எல்லாம் வச்சுட்டான். வச்சுட்டு அதுக்கு மாதிரி வெளியில் போக முடியாத அளவுக்கு சூழலுக்கு வெளியும் தந்துட்டான். பெரும்பாலான நேரம் வீட்டிலேயே தான் இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், வீட்டிலேயே இருக்கிறோம், ஓய்வாக இருக்கிறோம். சில வீடுகளில் ஏசி வேறு போட்டிருக்கு, நல்லா ஹாயாக இருக்கிறோம். வேலைக்கு வேறு எல்லாம் ரிஸ்க்கு தந்துடுற சாப்பாடு, அழகாக தூங்குகிறோம், படுக்கிறோங்கிறோம். என்ன செஞ்சோம்? நான் என்ன முதல்ல தட்டி கேட்குறேன், நான் என்ன செஞ்சேன்? இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஒரு பெருமைன்னு சொன்னால், நம்ம ஊர் காயல்பட்டத்துக்கு நம்ம ஆபாக்கள், நம்முடைய மூதாதையர்கள் வழிமார்கள் செஞ்ச ஒரு பெரிய நியமத். இன்றைக்கி மகரிபில் கூட ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், நீ மகரிபில் கூட சொன்னேன், பாப்பா நம்ம ஊரில் காயல்பட்டத்தில் பிறந்ததுக்கு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். உலகம் என்கிலும் கூட சொல்லலாம், எந்த ஊரிலும் இல்லாத ஒரு நியமத். இன்னைக்கு முஹர்ரம் மாதத்தை எடுங்க, சஃபர் மாதத்தை எடுங்க, எங்கெங்கெல்லாம் கந்தூரி கணக்கெடுத்து பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் காலில் சுபுக்கு வரும் கத்முல் குர்ஆன் ஓதப்படுது. இந்த வழிமார்கள் சொன்ன அவ்வளோ இதில் இருக்குது. கிராத்துல் குர்ஆன் பித்தப்புர்னு சொன்னாங்கல்ல, கிராத்து குர்ஆன் ஓதுறோம். இப்படி நம்ம ஊரில் பிறந்ததுக்கு பாக்கியம். அப்போ உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ராவு படுக்கும் பொழுது ஹாசிபு அன்ஃபுஸக்கும் வஸீனு அஅமாலக்கும். அவங்க கல்பத்தோடு சொல்லுவாங்க, படுக்கையெல்லாம் விரித்து தட்டி விட்டு எல்லாம் சுண்ணத்தெல்லாம் பேணி ஒதுலாம் செஞ்சுட்டு படுக்கும் பொழுது என்ன செய்வாங்க, அவங்க எத்தனை மணிக்கு படுப்பாங்கன்னு தெரியுதானே வாழ்க்கை சரித்திரங்கள்லாம். அவங்க படுக்கிற நேரத்தை சொல்லுவாங்களாம், கல்புக்கு கணக்கிட்டு பார்ப்பாங்களாம். காலையில் நான் தஹஜ்ஜத்தில் எழும்பினேன், இரவில் இந்த நேரத்தை தூங்க போகிறேன், நான் செஞ்ச நல்லமல்கள் எவ்வளோன்னு கணக்கு போடுவாங்களாம். ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸுக்கு நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். வஸீனு அஅமாலக்கும், நல்ல அமல்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறேன், நான் எவ்வளோ பாவங்கள் செஞ்சு நிறுத்தி நீங்கள் பாருங்கள். அங்கே போய் மஹ்ஷரில் மீசானில் சிராத்துலாம் இருக்கிறது இங்கேயே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்துடலாம். இப்போ என்னை பற்றி எனக்கு தெரியாதா, நான் காலையில் எழும்பி என்னென்ன செய்தேன், யாரோடெல்லாம் இருந்தேன், என்ன நம்னாமல் என்ன பாவமாக நம்மளுக்கு கணக்கு போடலாம். இதை கணக்கிட்டு ஒழுங்காக சொன்னால் கபூரில் நமக்கு என்ன இல்லை, நெருக்கடியோ சிரமமும் கிடையாது, அமைதி. கபூர் அமைதியாக இருக்கும். அப்படி தானே வாழ்ந்தாங்க. செய்தனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த கபருடைய வாழ்க்கையை சொல்லுவாங்கல்ல, மன்றப்புக்குன்னு கேட்டோமா முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டாங்கல்ல, மன்றப்புக்குன்னு கேட்ட முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாத்து கேட்டாங்க, ஒமன்றப்புக்குன்னு கேட்டாங்க. முடியுமான்னு நம்ம நினைக்க முடியுமான்னு? இன்னைக்கு தல்கீன் ஓதுற இடத்துலையும் இருக்கிறது இல்லை ஆட்கள். நம்ம ஊருடைய அவநிலை தல்கீன் ஓதுற இடத்துல நிற்கிறது இல்லை. தல்கீன் ஓதுனா வீண் பேச்சு, சும்மா சம்பந்தம் இல்லாத பேச்சு. நிறைய நம்ம ஊரில் நிறைய மாற்றங்கள், ரொம்ப வேதனையோடு பதிவு செய்யக்கூடிய செய்திகள். நமக்கு அமைதி இல்லை, நமக்கு துமானியத்து இல்லை, நம்மளோட எல்லாம் சங்கடமாக இருக்குது. என்ன செய்யணும்? நம்மளோட வழிமார்கள் காட்டி தந்து செஞ்சாலே போதுமே. மையத்தை அடக்கியாச்சு, மையத்துக்கு தொழுதாச்சுமா, தொழுது மையத்தை அடக்க கொண்டு போயாச்சு.
இப்போ நம்ம ஊர் பள்ளியில் என்ன செஞ்சாங்க? முதல்ல யாசீன்களை கொடுத்து ஓத வச்சாங்க. அது லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு 70,000 திக்ர் செஞ்சு வச்சாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளே சொல்கிறாங்களே, அதெல்லாம் அந்த காலத்து செய்யலாம் நிமிஷா, அதெல்லாம் செய்யலாமா நம்மகிட்ட சொல்கிறாங்க. எப்படி நமக்கு துமானியத்து, நமக்கு எப்படி சாந்தம்? அப்போ சய்யிதுனா இப்ராஹிமுல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லித்தர்றது, உங்களுடைய உள்ளத்திற்கு சாந்தமும் உங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியும் வர வேண்டுமா? 5 விஷயங்களை கடைபிடிங்க. தவா உல் கல்வி ஹம்சத்து அஷ்யா, கல்புக்கு மருந்து என்று சொன்னால் 5 விஷயத்தை கடைபிடிங்கள். 1வது சொன்னாங்க கிராஅத்துல் குர்ஆனி பி ததப்புரி, டெய்லி குர்ஆன் ஓதுற பழக்கம் வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஓத தெரியாதவங்களுக்கு நம்ம பள்ளியில் அதுதான் சொல்கிறது. ஓத தெரியலன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த குர்ஆனுடைய சிறப்புண்டே தனி சப்ஜெக்ட் இருக்குது. அது பேசுகிறதுக்கு அது சம்மந்தப்பட்ட ஆய்வாளர்கள் பேசுனா ஆச்சரியமான ஒன்று. குர்ஆன் அவ்வளோ பெரிய பொக்கிஷமான ஆச்சரியமாக இருக்கும். குர்ஆனை தொழுகிட்ட 5 வேளை தொழுவுறோம்ல ஜமாத்துக்கு, வீட்டில் எப்படி தொழுவுறோம்ல, தொழுவும் பொழுது குர்ஆனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு, எனக்கு ஒரு பெரிய ஆலிம் பேரையே சொல்கிற தப்பில்லை, நம்முடைய ஹத்தீப் ஹச்சி அகமது அப்துல் காதர் ஆலிம் மஹதரி தவல்லல்லாஹு சொல்லுவாங்க, அவன் எப்பவும் குர்ஆன் எடுத்து மோக்கிறது நான் பார்ப்பேன். எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் குர்ஆன் எடுத்து மோந்துக்குருவான். அப்போ அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, வாப்பா நம்ம அவங்களோட நம்ம வாப்பா அவருக்கு உஸ்தாதுங்கிறதுனால மாணவருக்கு இன்னைக்கு சொல்லுவாங்க, மாணவனாக இருக்கிற நீங்கள் கடைபிடிங்கன்னு, உங்கள் வாழ்க்கையில் இது செய்யுங்க அலிம்ஷா. எப்படின்னு சொன்னால், போனால் தொழுது முடித்தது பிறகு குர்ஆன் சும்மாவாக எடுத்து இப்படி மோந்துட்டு வைங்க. ஓத தெரிஞ்சால் ஒரு ஆயத்து ஓதுனா போதும், ஒரு ஆயத்து ஓத தெரிஞ்சால் ஒரு ஆயத்து, இல்லைன்னா அந்த ஆயத்தை பாருங்கள் என்ன நடக்கும் தெரியுமா? அப்படி ஓதி செய்யும் பொழுது நீங்கள் வரக்கூடிய பாதையிலும் செல்லக்கூடிய பாதையிலும் உங்களுடைய இல்லத்திலும் பாதுகாப்பு ஏற்படும். உங்களை ஒரு விரோதி சந்தித்து உங்களிடத்தில் குரோதம் கொள்ள வந்தால் உங்களுடைய முகத்தை பார்த்தவருக்கு மாற்றம் ஏற்படும், உங்களுடைய ரிஸ்க் விசாலமாகும் சொன்னான். இது முஜர்ரபான வழிமார்கள் சொல்லி தந்தது. இப்போ குர்ஆனை ஓதுறோம் சொன்னால் பித்த தப்புரி, குர்ஆனை விளங்கி ஓதுறது. ஓத தெரிஞ்சவங்க குர்ஆனை ஓதுறது. நமக்கு டெய்லி ஒல்லுஹா சூறாவை கேட்குறோம், டெய்லி இன்னாத்தீனா சூறா ஓதுறது கேட்குறோம். பள்ளியில் தொழுகையில் அதெல்லாம் ஓதுகிறோம் ஷாஃபி மதுஹபில். இப்போ அதுக்கு என்ன அர்த்தம், அது எப்படி வரணும்? நம்ம பள்ளியில் கூட பேணுதலான நம்முடைய ஆபாக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இமாமுக்கு வர்றது ஏற்படுற தவறுகளையும் இமாம்கள் சொல்லக்கூடிய சுட்டி காட்டக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. நாம் அந்த நிலைக்கு வரணும். குர்ஆனை விளங்கி குர்ஆனோடு முஹப்பத்தோடு குர்ஆனோடு தொடர்போடு குர்ஆனோடு நெருக்கத்தோடு வாழ்ந்தால் உங்களுக்கு கல்வியில் உள்ள நோய்கள் அகன்று நிம்மதியும் துமானியத்தும் ஏற்படும் என்பதை நமக்கு வலிமார்கள் சொல்லித் தருவார்கள். அடுத்தது ஹலா பத்தன், வயிறு காலியாக வைக்கணும். காலியான பட்னியாக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சுன்னத் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த சுன்னத். அரை வயது சாப்பிடணும், 1/4 வயது தண்ணீர் குடிக்கணும், 1/4 வயது செமிக்கிறது வைக்கணும். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறினதுனால உடல் எல்லோருக்கும் கெட்டு போச்சு. அதாவது எந்த அளவுக்குன்னு சொன்னால், உணவு மாற்றம், தூக்க மாற்றம், நம்முடைய செயல்பாடுகள் மாற்றம், நம்முடைய நிலைகள் மாற்றம், எல்லாவற்றிலும் மோசம் தெரியுமா? நடை யாருக்கும் இல்லை. யாராவது எங்கேயாவது நடக்கிறாங்களா? எல்லாவற்றிலும் உடல் சிதைந்து உள்ளம் பாதிக்கப்பட்டு தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போனால் சும்மாவா? டாக்டர்கிட்ட போனால் ஒரு நோய்க்குன்னு போனால் எவ்வளவு? அதுக்கு ஒரு சொத்தை விற்கணும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நோயில் உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சிஃபாகை தந்தருள்வானாக. ஹாஸ்பிட்டல் வாழ்க்கையில் வாழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் பரிபூர்ண சுகத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய வயிறு பத்திரமாக வச்சுருக்கணும். உணவு ஹலாலாக வைக்கணும். வருமானம் தானேன்னு சொல்லிட்டு வர்றதெல்லாம் சாப்பிட்றதில்ல. வலிமார்கள் எவ்வளோ பேணுதல் உள்ளவங்க தெரியுமா? அவங்க உட்கொள்ளும் உணவில் எவ்வளோ பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. முகதும் பள்ளியில் நம்ம தக்கா சாஹிபப்பா ஷேக் அப்துல் காதர் தக்கா சாஹிபப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலாவுடைய மச்சான் கீழக்கரில் அடங்கியிருக்காங்க. முகமது அப்துல் காதர் தக்கா சாஹிபப்பா எல்லாம் சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். முகதும் பள்ளியில் தொழு வைக்கிற இமாமாக இருந்தாங்க.
முகமது அப்துல் காதர் தைக்கா சாஹிப்பா நம்ம ஷேக் அப்துல் தைக்கா சாஹிப்போட மச்சான். பல வருஷங்கள் இமாமாக இருந்தான். தொழு வைப்பாங்க, குஷு குதுவாக இருக்கும். அன்னைக்கு இருந்தவங்க முத்தக்கியாக இருந்தாங்க. அன்றைக்கி உள்ள மாமூம்கள் எப்படி இருந்தாங்களா, முத்தக்கியாக இருந்தாங்க. இன்றைக்கி இமாமுட்டையும் பேணுதல் இல்லை, மாமுங்கள்ட்டையும் பேணுதல் இல்லை. நம்ம பல தடவை சொல்கிறோம், சஃப்பில் குளறுபடி இருந்துக்கிட்டே இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன், ஒது செஞ்சுட்டு வர்றோம்லங்க, ஒது செஞ்சுட்டு வரும்போது அங்கேருந்துன்னு வர்றோம். இக்காமத் சொல்லிட்டாங்க, இமாம் தக்பீர் கட்டனா கண்ணு பார்க்குது, நமக்கு கல்வி சொல்லுது 1 2 3 4 5, 1 2 3 4. இப்போ இடது பக்கத்தில் நிற்போம், 1 2 3 4 7, 1 2 3 6 நிற்போன்னு கணக்கு பண்ணிக்க தெரியலையே. பல தடவை சொல்கிறோம், சஃப்பில் குளறுபடினாலதான் இவ்வளோ பெரிய குழப்பம். நீங்கள் மஹல்லால் உள்ள குழப்பங்கள், ஒவ்வொரு ஜமாத்தில் உள்ள குழப்பங்கள் சொல்லி மாற முடியவில்லை. ரொம்ப வேதனை. தொழுகையில் நம்மகிட்ட பேணுதல் இல்லையே. சரி ஹை. அப்போ முகமது அப்துல் காதர் தைக்கா சாஹிப்பா உணவுல எப்படி பேணுதல், உணவை உட்கொள்வதில் எவ்வளோ பேணுதல்னு சொல்லுவான். ஒரு நாள் தொழு வைக்கிறான், அசருடைய வக்து தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சு 4வது ரக்காத் சுஜூதுக்கு போயாச்சு, எளிமையா திரும்ப வந்தாச்சு, அத்தையாத்தில் இருக்கிறான். அத்தையாத்தில் இருக்கிறான். நம்ம ஓதுறோம்ல அத்தையாத்துல் முபரக்காத்து ஸலவாத் லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுன்னு சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க, நம்ம அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி பாடத்தில் தான் சொல்கிறோம். இந்த புக்கில் படித்தது, கேள்விப்பட்டது, டெய்லி ஓதுனதுனால அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸில் தான் சொல்கிறோம். அப்படிதானே? சிலவங்க அத்தையாத்து ஓத தெரியலங்கிற கவலை. அப்போ அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபின்னு சொல்லும் பொழுது அவங்க முஹம்மது அப்துல் காதர் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க எங்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் அந்த அழைப்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்க நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டதாகண்டு நேரடியாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்க எப்படி சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹை பார்த்து சொல்வார்கள். அந்த நிலைப்பாடெல்லாம் இல்லை. இப்போ தொழுது கூடுமாங்கிறதே இல்லை. முதல் அத்தியாத்த 4வது அத்தியாத்துங்கிற கூட இப்போ சந்தேகமாக போச்சு. அப்போ அத்தகையாத்தில் அல்லாஹ் அண்ணலும் பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சலாம் சொல்லி அந்த சலாமிற்கு அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்வதை வழமையாக்கி கொண்டார்கள். யாரு? ஒலிமார்கள். நிறைய பெரும்பாலான ஒலிமார்கள். அதில் முஹம்மது அப்துல் காதர் தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு நாள் அசர் தொழுக, அத்தையாத்துடைய கடைசி அத்தையாத் உட்கார்ந்துருக்குறாங்க. ரொம்ப நேரம் ஆயிட்டுது, ரொம்ப நேரம், நீண்ட நேரம் ஆயிட்டு. எந்த அளவுக்குன்னா சூரியன் மறையும் சூழலுக்கு வந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்க இஸ்ஸலாமு அலைக்க ஐயோ நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி இல்லை. பதறி போய் அழுதார்கள், அழுது கண்ணீர் விட்டார்கள். ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரொம்ப நேரத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து பதிலை சொல்லிட்டு சொன்னாங்களாம், பாப்பா இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படி கேட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காட்சி கண்டு பதில் சலாம் பெற்றுவிட்டு சலாம் சொல்லி தொழுகையை முடிக்கக்கூடியவர்களுக்கு அன்று பதில் வரவில்லை. அழுதழுது கேட்டார்கள். அழுதுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பாடை என்ன செய்யுங்க பார்த்துருக்க. வேகமாக வீட்டுக்கு போனாங்க. தொழுகை ரொம்ப நேரம் ஆயிட்டு. நம்மளை மாதிரி உள்ள மாமுங்களாக இருந்தால் என்ன ஆகும்? அதுக்காக தெரியும் தானே. நம்ம காலத்தில் உள்ள மாமுங்களாக இருந்தால் அன்றைக்கி இமாம் என்ன செய்வார்? அல்ஹம்துலில்லாஹ்னு வேறு தொழில் பார்க்க முடிய நிலைக்கு போயிடுவார். அன்னைக்கு உள்ளவங்க தக்குவா உள்ளவங்க, முத்தக்கீன்கள், அவங்களோடு அனுப்பித்தா தானே அல்லாஹ் சொல்லித்தரான் குர்ஆனில். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஒ துர்ரியாத்தினா குர்ரத் ஐனு வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என் பிள்ளைக்கு, குழந்தைக்கு தந்தை ஹிபத்தா தந்த குழந்தைக்கு அவர் பின்பற்றக்கூடிய அந்த, அதாவது அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தக்குவாவை கொடு, அவர் தக்குவா உள்ளவர்களுக்கு இமாமா ஆக்கிவை அப்படின்னு கேட்ட துவா நம்ம ஆபாக்கள் கேட்டாங்க. இன்றைக்கி யாரும் கேட்கல. துவாவையெல்லாம் சுருக்க சொல்ல அதில் நிறைய செய்திகள். அப்போ அந்த துவாவு அன்றைக்கி முத்தகீன்களோடு இருந்தாங்க. இமாம்கள் மாமூம்கள் முத்தக்கியாக இருந்து இமாம்கள் வழி நடத்தினாங்க. இன்றைக்கி முத்தக்கியும் இல்லை, எதுவும் இல்லைன்னு வைங்க. அப்போ அந்த சலாமுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறான்.
இன்றைக்கி எங்கேருந்து வந்து சாப்பாடு? ஒரு கல்யாணக்கார வீட்டிலேருந்து வச்சு சொன்னாங்களா, இன்னையிலிருந்து எனக்கு வெளியிலேருந்து வர்ற சாப்பாடு எதுவும் தரக்கூடாது. அப்போ உணவில் கட்டுப்பாடு, உணவில் பேணுதல், உணவை கட்டுப்பாட்டோடு சாப்பிடுவது. அப்போ முதல்ல சொன்னாங்க கிராஅத்துல் குர்ஆனி பித்ததப்புரி, குர்ஆனை விளங்கி ஓதுவது, குர்ஆனுடைய ஆசையோடு ஓதுவது. ரெண்டாவது வயிறை காலியாக வைப்பது. மூணாவது சொன்னாங்க கியாமுல் லைல். இதில் நம்மள்கிட்ட பெரும்பாலான நாட்களுக்கு இல்லை. தஹஜ்ஜத் தொழுவது. தஹஜ்ஜத் தொழுகை எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? தஹஜ்ஜத் தொழுகை எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? நம்ம ஷேக் அப்துல் காதர் தெக்கா சாஹிப் பவுல் இல்லா அவங்க ஜீவிய காலத்தில் பெரிய குத்துபாக இருந்தாங்க, குத்துபு ஜமான். அவங்களுடைய மறைவுடைய தருவாயில் சொல்கிறான் வசீத், அவங்களுடைய மறைவுடைய தருவாயில் வசீத் சொல்கிறான், அப்பா என்னை குளிப்பாட்டி கஃனிட்டு என்னை கொண்டு இந்த பெரிய பள்ளி பெருக்கல, பெரிய பள்ளியில் இப்போ ஜமாத்தில் இருக்குல்ல, 5 வேளை தொழுகைக்கு ஜமாத்தில் இருக்குது, அந்த இடத்துல வைங்க. என் ஜனாசா எங்கே வைங்க? அங்கே வைங்க. வச்சா கிழக்கிலிருந்து ஒருத்தர் வருவாங்க, அவரை வச்சு தொழு வைங்க. கிழக்கிலிருந்து ஒருவர் வருவார்கள், அவர்களை வைத்து என்னுடைய ஜனாசா தொழுகை நடத்துங்கன்னு சொன்னான் வசீத். வச்சாச்சு. முபாரக்கான அவருடைய முபாரக்கான ஜசத் முபாரக்க வச்சாச்சு. ரொம்ப நேரம் ஆகுது, நீண்ட நேரம் ஆகுது. வருவாங்கன்ட்டு திடீர்னு உள்ள ஒரு ஆள் வேகமாக வர்றாங்க, கம்பளை கொலையை ஊண்டிட்டு வர்றாங்க, தலப்பா கட்டினாங்க, நேராக போய் நின்றாங்க, தொழுகை நடத்தினாங்க. தொழுகை நடத்துறதுக்கு முன்னாங்க அழுதாங்க. தொழுகை நடத்தினது யார் தெரியுமா? செய்தனா சையத் அஹமத் பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா. அவங்க பேரெல்லாம் சொல்லலை, வர்றது இவங்க வர்றாங்க. வந்து அழுதாங்களாம், நாயகமே என்னை மறைத்திருந்த செய்திகளை வெளிப்படுத்தி விட்டீர்களே, நான் மறைவாக இருந்த என்னை நீ வெளிப்படுத்தி விட்டீர்களே அப்படின்னு கதறி அழுதாங்க. பெருமைப்படலை, கவலைப்பட்டாங்க. நான் மறைந்திருந்த விலாயத்தை வெளிப்படுத்தி விட்டீர்களே. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? தக்காயப்பா சாயப்பா சொல்ல வார்த்தை, அவர் பிறந்ததிலிருந்து தவறான ஒன்றை பயன்படுத்தியதில்லை, ஹராம பயன்படுத்தினதில்லை. அதே மாதிரி அவர்கள் மதித்தெறிந்ததிலிருந்து எந்த விதமான தொழுகை கலாவாக்குனதும் இல்லை, தஹஜ்ஜத்தை விட்டதில்லை, தஹஜ்ஜத் தொழுகையை விட்டதில்லை என்பதை சொல்லி காட்டினார்கள். என்றால் தஹஜ்ஜத் தொழுகை அவ்வளவு மேன்மையானது. ஒரு சம்பவம், நான் ஸ்ரீலங்காவில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆலிமோடு பழகினேன். இது நடந்த சம்பவம். இன்ஷா அல்லாஹ் இதை கேட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுது அந்த பாக்கியத்தை பெற்ற பாக்கியசாலிகளாக ஆக்குவாடாங்க. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க வீட்டில் பொம்பளைகள் சொல்கிறாங்க, பெண்கள் நம்ம சொன்னோம்னா அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் இந்த அப்பா 100 வயசு சொல்லியிருந்தாங்க, 100 வயசு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் சையத் அபு தாஹிர் ஆலிம். சையத் அபு தாஹிர் ஆலிம்ட்டு குர்நாகலில் இருந்தாங்க. அண்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பொம்பளைகள் சொல்கிறாங்க, அப்பா ஒரு நாள் காலையில் போர்ட்டிக்கோவில் உட்காந்து, அங்கே கார் நிப்பாட்டுற இடத்துல தானே சேரில் போடுவாங்க, போர்ட்டிக்கோவில் உட்காந்து பேப்பர் படிக்கிற வழமை, டெய்லியும் பேப்பர் படிப்பாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பேப்பர் மூடி இருக்குது, கண் திறந்திருக்குது, பேப்பர் மூடி இருக்குது, கண் திறந்திருக்கு. அவர் 99 வயசு இருக்கும், தன்னால் பேசுகிறாங்க. நாங்கள் வீட்டு ஜன்னல்லேருந்து பார்க்குறோம். வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சித்திக் நாயமே வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வாங்க யா ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் சலான் சொல்லி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாய் முணுமுணுக்குது சத்தமாக. பார்த்து அவதானித்து விட்டு நாங்கள் அமைதியாக இருந்துட்டோம். ஏன்னா ஒரு முக்கியமான காட்சி. எல்லாம் முடிச்சு அப்பாட்ட கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களா, அதெல்லாம் சரியாக வருமா, அதெல்லாம் பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த புள்ளிகள் கேட்குது, இந்த அதாவது பாக்கியத்தை பெற்றதுக்கான காரணம் என்ன, இந்த பாக்கியத்தை பெற்றீங்களே காரணம் என்ன சொன்னாங்க. நீங்கள் வளமையாக தஹஜ்ஜத் தொழுதுட்டு வாங்கம்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்குற பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் நம் யாவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவில் காணும் பாக்கியத்தை தருவானாக. அப்போ மூணாவது சொல்கிறாங்க கியாமுல் லைல். அடுத்தது ஒரு ததர்ரு ஸஹர், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விட்ட கெஞ்சுறது. அதான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி துன்யவித்தான தேவைகளை கேளுங்க. உலகத்தில் என்னென்ன வேணுமோ அனைத்தையும் கேளுங்க. ஆகிரத்துக்கான தேவையை கேளுங்க.
விலாயத்தை கேளுங்க, எதை கேட்டாலும் தருவான் அல்லாஹ். அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் தலர்ரு அஸ்ஸஹர், அந்த சஹருடைய நேரத்தை, தஹஜ்ஜுடைய நேரத்தை பயன்படுத்துங்கள், அல்லாஹ்விடத்தை கெஞ்சி கேளுங்கள் சொல்வார்கள். அடுத்தது 5வதாக சொல்லுவாங்கள் மஜாலிஸத்து ஸாலிஹீன். இதைத்தான் நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்றது, நல்லவர்களுடைய கூட்டத்தில் அமருங்கள். மௌலிது மஜ்லிஸு, திக்ர் மஜ்லிஸு, இதுகளுக்கு போய் கலந்துக்கங்க, இதுகளுக்கு போய் கலந்துக்கங்க. மஜ்லிஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நம்ம ஊரில் இதெல்லாம் பயன்படுதுங்கிறதுக்காக ஏற்படுத்தணும். இன்றைக்கி ரொம்ப கவலை. இன்றைக்கி நான் கூட எனக்கு கூட சங்கடமாக இருந்துச்சு. பைத்த ஆரம்பித்து தான் பயான் ஆரம்பித்தோம், பைத்த ஆரம்பித்து தான் பயான். ஏன்னா பேசுறதுக்கு நிறைய தகவல் இருக்குது. நான் பூ கொடுத்தாச்சு, அடுத்த நார்ஸாக போட்டுருவோம், பேச தகவல் இருக்குது. பைத்தை ஏன் ஆரம்பித்து சொன்னேன்னு சொன்னால் முதல்ல தகவலை சொல்லிட்டா வர்றவங்களுக்கு கிடைக்காது. அதனால் நீ வாங்க வாப்பான்னு ஒரு பைத்து படிக்க வேண்டியது. அப்போ நம்மளுடைய நிலைமை அப்படி இருக்குது. சாலிகின்களோடு ஒன்று கூடுறதில்லை, ஜியாரங்களுக்கு போகிறதில்லை, நல்லோர்களோடு ஒன்று கூடுறதில்லை. அப்படி இந்த 5 காரியங்களை பேணுதலாக செய்தால் நீங்கள் உள்ளத்தில் சாந்தத்தையும் சமாதானத்தையும் பெறுவீர்கள் என்பதை நமக்கு இப்ராஹிம் அல்-ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி தந்தார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. கடைசியாக ஒரு தகவலை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவோம். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அமைதியும் சாந்தியும் நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஒரு ஹதீஸை சொல்லித்தர்றான். இந்த குறைபாடு நம்மகிட்ட இருக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கிறணும். இதை விட்டு நாம் பாதுகாப்பு தேடுறதுக்கு அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, உங்களுடைய உள்ளத்தில் சாந்தம் வேண்டுமா, உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமென்றால் இதை செய்யுங்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்துர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்னி, உன்துர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்னி வலா அன்துர் இலா மன் ஹுவ ஃபௌகி சொல்கிறான். எப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கணும் எப்படி தெரியுமா, நம்முடைய மேலெண்ணங்கள் உயர்வாக வரணும்னு சொன்னால் நம்மளுடைய உயர்வர்களானவர்களை பார்த்துன்னு செய்யணும். அமல்கள் இபாதத்தில் அதில் நீங்கள் என்ன செய்யணும், தேட்டத்தையும் அதில் உள்ள இதுகளையும் செய்யணும். அது இடத்துல அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே மாதிரி பொருளாதாரம், உலக ஆசை, பாசத்தில் நமக்கு கிடைத்ததுன்னு சொன்னால் நமக்கு கீழே உள்ளவங்களை பாருங்கள். அவங்கள விட நம்ம எவ்வளோ போய் மேலானவங்க, இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே அப்படின்னு உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நல்லவற்றில் உங்களை விட மேலானவர்களை பாருங்கள். சாலிகின்களை, உலமாக்களை, அவுலியாக்களை, நாதாக்களை பார்த்து நீங்கள் உயரவிட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுங்கள். உங்களை பார்த்து கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் உடைய வாழ்வில் நீங்கள் உயர்வுபட வேண்டுமா, கடத்ததை வைத்து அன்பு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். உங்களை விட கிடைக்காதவர்களை வைத்து ஷுக்ர் செய்யுங்கள். அதாவது அபூபக்கருல் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரித்திரத்தை எழுதுவாங்க. ஹஜ்ஜிக்கு போவாங்க, பக்தாதிலேருந்து ஹஜ்ஜிக்கு போவாங்க. அவங்க நடந்து தான் போவாங்க. வலிமார்கள் பெரும்பாலும் நடந்து தான் போயிருக்கிறாங்க. செய்தினா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 25 ஹஜ்ஜு செஞ்சுக்கிறாங்க. செய்தினா நம்முடைய ஷபாபே அஹ்லி ஜன்னா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா ஹஜ் 25 ஹஜ் செஞ்சுக்கிறாங்க. 25 ஹஜ்ஜுமே நடந்து போயிருக்கிறாங்க. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு நடந்து போயிருக்கிறாங்க. இப்படி நடந்து போகிற காலகட்டத்தில் அபூபக்கர் ஹவாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போகிற காலத்தில் போயிட்டு ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, செருப்பாக இருந்துருச்சு, காலில் போட்டு செருப்பு. பாலைவனம், பகலுடைய சூடு, அறுதொழி சூடு தாங்க முடியாமல் ஒரு துணியை கட்டி அடிச்சான், காலில் கட்டி நடந்தான். ரொம்ப தூரம் நடக்கணும். அல்லாஹ்ட்ட நினச்சாங்க, யாரோ ஒன்றை பார்க்கறதுக்கு வர்றேன், ஹஜ்ஜிக்காக வர்றேன், எனக்கு சில சௌகரியங்கள் வேணுமே, சிரமப்படுறேனேண்டு அப்படியே நடந்து போகிறாங்க. போய் ஹரத்துக்கு போயிட்டாங்க. ஹரத்துக்கு உள்ளே போகிறதுக்காக வாசல் நிற்கிறாங்க. அங்கேருந்து தவாஃப்லாம் செஞ்சுட்டு ஒரு ஆள் வெளியில் வர்றான். அங்கேருந்து தவாஃபை செஞ்சுட்டு ஒரு ஆள் வெளியில் வர்றான். அந்த வந்த மனிதர் என்னன்னு சொன்னால், தவாஃப்லாம் முடிச்சுட்டு வர்றாரு, 2 காலும் இல்லை. பார்த்து அதிர்ந்து விட்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லி அங்கேயே சுஜூத் செஞ்சான். ஹரத்துக்குள்ளே போகல, வெளியில் நின்று அவங்களுடைய சீடர்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறான்.
என்ன நாயகமே, அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நான் எனக்கு இல்லை என்று நினைத்தேன் செருப்பை. அங்கு காலே இல்லாமல் அல்லாஹ் தவாப் செய்ய வைத்திருக்கிறான் என்றால் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான் என்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். என்றால் இந்த பக்குவங்கள் வரும்பொழுதுதான் உள்ளத்தில் சமாதானமும் உடலில் ஆரோக்கியமும் சமூகத்தில் வெற்றியும் நம்முடைய சமுதாயத்தில் மேன்மையும் நம்முடைய மஹல்லாவில் நம்முடைய பள்ளியில் நிம்மதியும் வரும் என்பதை நமக்கு இது போன்ற சம்பவங்கள் சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் பேசியது போன்று அல்லாஹ் நமக்கு வழிநடத்தக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. வழிமார்களையும் இறைநேசர்களையும் நேசித்து இந்த புனிதமான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1501வது முபாரக்கான மீலாது ஷரீஃபை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எத்திக்கும் நிறைந்த வல்லவனே, தித்திக்கும் தேன்மறையை தந்தவனே யா அல்லாஹ், மொத்த புகழ் உன் சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். அனைத்துக்கும் தாயகம் அண்ணல் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மொத்தமாய் ஸலவாத்தும் சலாமும் கூறி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரறிவின் பெட்டகம் பெருமைக்குரிய நம் வேந்தர் மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புகழோத எமது மன்போல் பரக்காத் சங்கத்தினால் நடத்தப்பட்டு வரும் தொடர் சொற்பொழிவின் 7ஆம் தினமான இன்று ஹுதுபா சிறிய பள்ளியின் இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி சயீத் இஸ்மாயில் ஆலிம் மஹதரி அவர்களால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் அமைதியான சமூகம் என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்தியிருக்கின்றார்கள். இன்றைய மஜ்லிஸ் இனிதே நிறைவு தருவாயில் உள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை பிறை 8 2 உலமா பெருமக்களால் சொற்பொழிவு நடைபெறுகின்றது. கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி BA ஹமீது உகாஷா ஆலிம் நூரைன் அவர்களால் நபி நேசம் நம் சுவாசம் என்ற தலைப்பின் கீழும், அதனைத் தொடர்ந்து ஹுத்பா பெரிய பள்ளி சிறிய பள்ளியின் துணை இமாம் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி MA ஹசன் ரிலா ஆலிம் இல்மி அவர்களால் மனித குலத்தின் மகத்தான முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பொதுமக்கள் யாவர்களும் முன்கூட்டியே மஜ்லிஸிற்கு வந்து நற்பயன் அடையுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள். மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புனித மௌலிது கிதாப் புதுப்பொலிவுடன் அச்சடிக்கப்பட்டு எமது அலுவலகத்தில் வந்திருக்கின்றது. அதற்குண்டான ஹதியா 250 என்று நிர்ணயிச்சிருக்கின்றார்கள். தேவையுடையோர் ரூபாய் 250 கொடுத்து அப்பாவின் மௌலிது கிதாபை பெற்றுக்கொள்ளுமாறும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய்மார்களுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள். மகான் பேர் மஹ்மூத் மஜ்தூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் கந்தூரி தினம் நெருங்கி வருவதால் வீட்டு உண்டியல் வைத்திருக்கும் தாய்மார்கள் PKT உமர் காக்காவிடமோ அல்லது எமது மன்போல் பரக்காத் சங்கம் அலுவலகத்திலோ கொடுத்து அதற்குண்டான நேர்ச்சை ரசீதினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா லத்தீஃப் யா காஃபி யா ஹலீம் யா ஷாஃபி யா கரீம் யா பாகி யா ரஹீம் ஜல்லல்லாஹ் حفيظ يا صاحب يا كريم يا باقي يا لطيف يا كافي يا حفيظ يا شافي
يا كريم يا باقي يا رحيم جل الله يا لطيف يا كافي يا رفيع يا شافي يا كريم يا باقي يا لطيف يا كافي يا حفيظ يا شافي يا كريم يا باقي يا رحيم جل الله يا كافي يا رفيع يا شافي يا كريم يا باقي يا رحيم جل حق لا إله إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم الله 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 لا إله إلا هو الحي القيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم حي يا قيوم يا 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 حي يا قيوم برحمتك استغيث أصل كله لا تكلني إلى نفسي طرفة عين يا رحيم يا ودود يا ودود يا رحيم 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 يا ودود وهو الغفور الودود العرش المجيد فعال لما يريد يا نور يا جليل يا جليل يا نور يا جليل
يا نور يا جليل يا نور يا جليل يا نور يا نور يا جليل 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 جل جلاله وجل شانه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد يا ربي صل عليه وسلم وصل على جميع الأنبياء والمرسلين وعلى ملائكة المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك أجمعين وارحمنا معهم برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. إلى حضرة النبي المصطفى أحمد مجتبى محمود مرتضى محمد المصطفى صلى الله عليه وسلم الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك وكرم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتهبة كاملة مقبولة منا إلى روح نبينا محمد المصطفى رسول كريم صلى الله عليه وسلم خاصة، ثم إلى روح وإلى صحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين، ثم إلى روح القطب الرباني والغوث الصمداني محبوب السبحاني معشوق الرحمن قنديل النوراني محي الدين سيد عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى روح فر محمود مجذوب والنعيم رضي الله تعالى عنه، وإلى سائر الأولياء والعلماء والفقهاء والشهداء والصديقين والصالحين، خصوصا منهم المدفونين في هذه المرضة وأطرافها. اللهم عظم قدرهم على قدرهم وزد شرفهم على شرفهم، وبارك اللهم بجاههم في تجاراتنا ومعاملاتنا وحرفتنا وسائر شغالنا وتصرفاتنا كلها يا رب العالمين. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ثبتنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومغفرتك وتوحيدك يا الله. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة لقاك يا رب العالمين. اللهم اقض حاجاتنا وحاجات المحتاجين بلا وهو الله القادر على أن تقضي حاجتي وحاجاتنا بالدين والدنيا والآخرة. آمين. إنك على كل شيء قدير وبالإجابة جدير. نعم المولى ونعم النصير. اللهم طول أعمارنا وحياتنا بالسعادة والسلامة والعافية الدائمة وبالإيمان الكاملة وبالسلام القائمة، ونفر قلوبنا من نور المعرفة حسن خواتمنا حسن الخاتمة. اللهم أجرنا من النار وادخلنا دار القرار ولنا لقاءك ولقاء حبيبك محبوبك يا أفضل يا غفور يا ستار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولأستاذنا ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. آمين آمين آمين. فضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله